सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम। இப்போ நம்ம சௌந்தரிய லகரியில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகமாக இருக்கிறது அம்பாளுடைய தேவியுடைய பூஜையின் மகிமை எத்தனை என்பதை இந்த ஸ்லோகத்தில் காமிக்கிறாங்க. முதல்ல நம்ம ஸ்லோகத்தை சொல்லலாம். ஹரிஸ்வாமாராத்ய பிரணத ஜன சௌபாக்ய ஜனனீம் புராணாரி பூத்வா புரரிபுமபி க்ஷோப மனயத் ஸ்மரோபி த்வாம் நத்வா ரதி நயன லேக்யேன வபுஷா முனீனாமப்யந்த பிரபவதி மோகாய மகதாம். இதை ஸ்பிளிட் பண்ணி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஹரி த்வம் ஆராத்ய பிரணத ஜன சௌபாக்ய ஜனனீம் புரா நாரி பூத்வா புரரிபு அபி க்ஷோபம் அனயத் ஸ்மரோ அபி ஸ்மரஹ அபி த்வாம் நத்வா ரதி நயன லேக்யேன வபுஷா முனீனாம் அப்யந்த பிரபவதி மோகாய மகதாம். இந்த ஸ்லோகத்துடைய யந்திரம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஸ்லோகத்தின் உட்கருத்தாக இருக்கக்கூடிய சித்திரப்பட்டனம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. இதோடைய ஸ்லோகத்தை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல்ல ஜென்ரல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா லக்ஷ்மிதரருடைய கமெண்ட்ரியை பார்க்கலாம். ஹே பிரணதக அப்படின்ற இடத்துல இருந்து எடுத்துக்கோங்க. ஹே பிரணதக ஜனசௌபாகிய ஜனனி. ஓகேங்களா? இந்த இடத்துல பிரண அப்படின்ற வார்த்தை இங்கே வரும். புராரமை பிரணத ஜன சௌபாகிய ஜனனின்னு வருதுல்ல, அதில் பிரணதக அப்படின்றது வணங்குபவர்களுக்கு வழிகாட்டுபவளே அப்படின்றது தான் இதோடைய பொருள். யார் உன்னிடம் சரணம் என்று அடைகின்றார்களோ அவர்களை நீ வழிகாட்டக்கூடிய தேவி அல்லவா. அதனால் ஹே பிரணத ஜன சௌபாகிய ஜனனி அப்படின்றத எடுத்துட்டு துவாம் நீ எப்படியாப்பட்டவள் என்றால், இதில் நீங்கள் கடைசியில் ஒன்று கேளுங்க. ஜனனின்ற வார்த்தை, இந்த ஜனனின்றதுக்கு கடப்பயாதி சங்கியா இருக்கு. நம்ம அதை பின்னாடி பார்க்கலாம். புரா துவாம் ஹரி. ஹரினா யாரு? விஷ்ணு. ஓகேங்களா? ஹரி ஆராத்ய, விஷ்ணுவே உன்னை ஆராதித்துள்ளார். எப்படி அப்படின்னா, கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் பிறப்பதற்கு முன்பே யார் பிறந்தது? அஷ்டாபுஜங்கி மகிஷாசுரமர்தினி என்று அம்பாள் பிறக்கின்றாள். அவள் பிறந்துதானே கம்சனிடம் சொல்கின்றாள், ஏ முட்டாள் கம்சனே, உனக்கான மரண தேவதை பிறந்து விட்டான் என்று. அப்ப அம்பாளுக்கு முன்னால், இது கிருஷ்ணனுக்கு முன்னால் பிறந்ததால் அம்பாளை கிருஷ்ணன் பூஜிக்கின்றான் அப்படின்றது கருத்து. ஹரி ஆராத்ய புராணாரி. புராணாரி என்றால் விஷ்ணு ஒரு தினம் ஒரு முறை என்ன ஆயிற்று என்றால் உன்னை ஆராதித்து, இது தேவி பாகவதத்தில் வரக்கூடிய ஒரு இன்சிடென்ட்டு. சமுத்திரமதனம் என்று செய்து அவர்கள் அந்த அமிர்தத்தை கடைந்து எடுத்தபோது அந்த அமிர்தத்தை தேவர்களும் அசுரர்களும் சண்டையிட்டு கொண்டு இருந்தபோது விஷ்ணுவானவன் அம்பாளை வணங்கிவிட்டு அவர் என்ன பண்ணார்? ஒரு நாரி பூத்வா. நாரி பூத்வா என்றால் புறா என்றால் முன்னொரு சமயம், நாரி என்றால் பெண், பூத்வா பெண்ணாக வடிவம் எடுத்தார். அதை தான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது அம்பாள் விஷ்ணுவோடைய அம்சமான மோகினி அவதாரம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரம்மா அம்சத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவன் நந்திகேஸ்வரர் மேலே உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ விஷ்ணு எங்க? விஷ்ணு தான் இந்த இடத்துல மோகினியாக அவதாரம் எடுத்திருக்கின்றார். அதை தான் இந்த இடத்துல சொல்றா. முன்னொரு சமயம் மோகினி அவதாரத்தில் நீ ஒரு பெண்ணாக வேடம் எடுத்து புராமபி புர ரிபுமபி ஷோபமனயத்து, உன்னால் காக்கப்பட்ட தேவர்களால், புராணாரி அதுக்கு சொல்லிட்டேன், புரரிப்பு முப்புறம் எடுத்த சிவன் கூட, காமத்தையே வென்ற அந்த சிவபிரான்
உன்னுடைய அந்த அழகை கண்டு, மோகினி அவதாரத்தின் அழகை கண்டு, இன்னைக்கும் நீங்க அந்த மோகினி அவதாரத்துடைய அழகை அப்படியே சொட்ட சொட்ட ரசிக்கணும் அப்படின்னா ஸ்ருங்கேரியில சரத் நவராத்திரி அன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா மோகினி அவதாரம்னு போடுவா. அன்னைக்கு அம்பாள் சாரதா தேவி அந்த ஸ்ருங்கேரி பீடத்துல அவ்வளவு அழகா இருப்பா. அதெல்லாம் நம்ம வாயால சொல்ல முடியாது. இன்னைக்கு வேணா நீங்க கூகுள் ஆச்சாரியரை கேட்டு பார்த்தீங்கன்னா அதுல வேணா கொஞ்சம் காமிப்பா. அந்த போட்டோஸ்லாம் கூட அப்லோட் பண்றா, பாருங்க. புராணாரி பூத்வா புர ரிபு மபி க்ஷோபமனயது. முப்புறம் எடித்த சிவனே, மன்மதனையே தகனம் செய்தவன், ஆனால் உன்னுடைய மோகினி அவதாரத்தினால் மயங்கிவிட்டான். அந்த மோகினி அவதாரத்தை விஷ்ணு எடுப்பதற்கு காரணமாக இருந்த லலிதா திரிபுர சுந்தரியே அப்படின்னு மனசுல வச்சுக்கணும். ஸ்மரோபித்வாம் நத்வா ரதிநயனலேன வபுஷா. அதான் அடுத்த இதுல எடுத்துக்கோங்க. ஸ்மரம் அப்பி அப்படின்னா இந்த மன்மதன் எப்படியாப்பட்டவன்? துவாம் உன்னிடம் வணங்கினான். அம்பாளை மன்மதனாகவன் வணங்கின்றான். அது என்ன கதைனா, மன்மதன் காமதகனத்தை செய்ய வேண்டும், அந்த ஸ்கந்தர் பிறக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாங்க, எல்லா தேவர்களும் போய் பார்வதியிடம் வணங்குகின்றார்கள். பார்வதி அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் ஒன்னி செய்யறதுக்குள்ள சிவன் தியானத்தில் இருக்கின்றார், அவர் தியானத்தை கலையுங்கள் என்கின்றார்கள். அப்பொழுது பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் போய் மன்மதனிடம் கேட்கிறார்கள். மன்மதன் என்ன பண்றாரு, இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்க, இவர் தான் மன்மதன். இது ரதி தேவி மன்மதன் ரெண்டு பேரும் அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரி போட்டிருக்கேன். கரும்பை தன் வில்லாக கொண்டு, அங்கே 5 வில்கள் அம்புகளை கொண்டு அவர் என்ன பண்றார், சிவன் மேல அம்பு எறிய சொல்றாங்க. இப்ப மன்மதனுக்கு நன்னா தெரியும், சிவன் கிட்ட இது மாதிரிலாம் நம்ம விளையாடினா அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய 3வது கண்ணை ஞானக்கண்ணை திறந்தால் அந்த ஞானக்கண்ணினால் நாம் சாம்பலாகி விடுவோம், அப்படி என்றால் நாம் எரிந்து விடுவோம், நம் வாழ்க்கை போய்விடுமே என்பதற்காக தேவி பராசக்தியிடம் மன்மதனும் ரதி தேவியும் சென்று வேண்டுகின்றார்கள். அப்படி வேண்டும் போது ஸ்மரோபித்வாம், உன்னை ஸ்மரணம் செய்தார்கள், உன்னை நினைத்தார்கள். அப்படி யமன் மீன்ஸ் அவர்களுக்கு அஞ்ஞான நிவர்த்தியை கொடுக்கும் போது ரதி லயன லேகேன வபுஷா, உன்னை சூர்ணமா, உன்னை அப்படியே ரதி தேவியை கொண்டு பருகும் அமுதனை போன்ற வடிவம் கொண்ட நிபுணா, உன்னை அவர்கள் 2 பேரும் வணங்கும் பொழுது நீ என்ன செய்தாய், கவலைப்படாதீங்கம்மா, உன்னுடைய கணவன் இறக்க மாட்டான் என்று நீ வரம் கொடுத்தாய். அதன் பொருட்டே சிவன் என்ன பண்றார், அவருடைய நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரித்து விடுகின்றார். ஆனால் தாயாருடைய கட்டாட்சம் இருக்கிறதுனால மன்மதன் எரிந்தாலும் அவனுடைய சரீரமானது ரதி தேவிக்கு மட்டுமே புலப்படுகின்றது. அதனால்தான் இன்றும் காமன் மன்மதன் என்பவன் உயிரோடு இருக்கின்றான் என்றே இது சொல்லுவாங்க. 2வது, அவனால் தான் இன்று ஆசைகள் எல்லாம் உலகில் பூர்த்தி செய்யப்படுகிறது. இப்படி மன்மதனுன் பாத கமலங்களில் வணங்கியதால் இன்று 3 உலகிலும் அவன் இருக்கின்றான். அவன் மட்டுமில்ல, அவனுக்கும் இந்த மன்மதன் சிவனை மோகம் செய்வதற்கு காரணமாக இருந்தது அந்த தனுர் பாசம், அந்த பாசமும் அந்த அங்குஷமும் தானே. அப்படியாப்பட்ட பாசத்தையும் அந்த வில்லியும் அம்பையும் கொடுத்தவள் நீ அல்லவோ. உன்னுடைய மோகினி என்னும் அவதாரத்தினால் சிவனே, இது பாகவதத்திலும் இருக்கு, சிவன் என்ன பண்றார், பார்வதி தேவியோட கைலாசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கார். அப்ப எல்லா முனிவர்களும் அஷ்ட வசுக்களும் தேவர்களும் கிண்ணர்களும் யக்ஷர்களும் கருடர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையில் மோகினியான அந்த விஷ்ணு அங்கே வருகின்றார். இதை கண்டு ஒரு க்ஷணத்தில் சிவன் என்ன பண்றார், சஞ்சலம் அடைந்து பார்வதியை விட்டு அவர் பின்னாடியே, மோகினி பின்னாடி விஷ்ணு பின்னாடியே போற மாதிரி ஒரு இருக்கு. அப்ப முப்புறம் எரித்த காமதகனம் செய்த மன்மதனை கூட விரட்டக்கூடிய கடும் தவத்தை உடைய சிவனையே துறக்கச் செய்தவன் நீ அல்லவோ. அப்படி முன்னொரு காலத்தில் விஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுக்கும்போது அவருக்கும் மோகத்தை கொடுத்தவள் நீ அல்லவோ. மகா மோகா, அதுதான் மோகாய மகதாம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அம்பாளே, அம்மா, முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் கூட இன்று நீ இந்த காம ரச மீன்ஸ்
சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய, மோகத்தை உண்டு பண்ணக்கூடியவள் நீ அல்லவோ, அதனால் எனக்கு அந்த விதமான எந்த விதமான என்னது மோகத்தையும் காட்டிவிடாதே. பாரதியார் சொல்வார் பாருங்க, மோகத்தை மூர்த்திவிடு அல்லால் என் மூச்சை நிறுத்திவிடுன்னு. அந்த பாரதியாருக்கு இந்த ஸ்லோகம் தான் ஒரு அச்சாணியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முனிவர்களும் பரமசிவனும் விஷ்ணுவுக்கும் மோகத்தை கொடுத்தவள் நீ அல்லவோ, மாயா திரிபுர சுந்தரியாக இருக்கக்கூடியவள் நீ. அப்படியாப்பட்ட உன்னை நான் வணங்குவதால் எனக்கு மோகத்தை கொடுக்காதே அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லோகம் இருக்கு. இதோடைய யந்திரம் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த யந்திரத்தை கொண்டு எத்தனை நாட்கள் நம்ம ஆக்சுவலி இதுல ஒரு சின்ன ஒரு கோடிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மோகத்தை நாம் களைய வேண்டும் என்றால் ஈம் என்னும் பீஜ மந்திராட்சத்தை நாம் உச்சாரணம் செய்ய வேண்டும். அந்த ஈம்ன்ற பீஜ மந்திரம் எப்படியாப்பட்டதுன்னா, இந்த ஸ்லோகத்திலேயே வரக்கூடிய ஒரு வார்த்தையாகவே உள்ளது. ஜனனீம் ஹரிஸ்வாம் ஆராத்ய பிரணத ஜன சௌபாகிய ஜனனீம். ஈம் அப்படின்றது இருக்கா. அப்ப அந்த ஈம்ன்ற பீஜ மந்திரத்தை இதுக்குள்ளாரியே அவர் என்கோடு செஞ்சு வச்சிருக்காரு. இந்த ஜனனி என்பதை கடப்பையாக சங்கியா அப்படின்னா என்னன்னு நான் ஆல்ரெடி போன 3வது கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். அந்த கடப்பையாதி சங்கியா பிரகாரம் போய் பார்த்தீங்கன்னா 8005 வரும். அதை திருப்பி போட்டால் 508 மன்னிக்கணும் 5008 வரும். இந்த 5008 என்பது என்னவென்றால் அம்பாளுடைய சப்தசதி, அதாவது தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்வதற்கு சமமான ஒரு மந்திரம் என்பது. அதுல 700 ஸ்லோகம் தான், ஆனா 5008 மந்திரங்கள் இருக்கின்றது என்பது தாத்பரியம். அப்ப இந்த ஒரு மந்திரத்தை வாசித்தால் நமக்கு மகாமோகம் மாயா என்பவள் வரமாட்டாள் என்பதைத்தான் இந்த இடத்தில் சொல்கின்றார்கள். திரும்பவும் சொல்றேன், இதோடைய இவர் லக்ஷ்மிதரருடைய கமெண்ட்ரி படிச்சா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த இடத்துல அவர் எப்படி சொல்றாருன்னு அதையும் பார்த்து சொல்லிடலாம். சேர்த்து அனுபவிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நன்னா இருக்கும். பிரகிருத மனுஷ்ய சாராம்சமாக இது இந்த ஸ்லோகம் இருக்கிறது. பதச்சேதம். ஹே பகவதி பிரணத ஜன சௌபாகிய ஜனனீ த்வாம் ஹரி ஹர ஆராத்ய புரா நாரி பூத்வா புரரிபுமபி க்ஷோபம் அனயத் ஸ்மரோபி த்வாம் நத்வா ரதிலயன லேக்யேன வபுஷா மகதா முனி அப்யந்தே மோகாய பவதிஹி அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வேணும்னா நீங்கள் லக்ஷ்மிதரருடைய கமெண்ட்ரி இப்போ சன்ஸ்கிரிட் காலேஜ்லேயும் இந்த புஸ்தகம் இருக்குது. 36 கமெண்ட்ரியோடு இருக்குது. இதில் என்ன ஒரு விசேஷம்னு சேர்த்து சொல்கிறேன். கோபால யதீந்திரர் அப்படின்றவர் இதுக்கு கமெண்ட்ரி பண்ணியிருக்காரு. அதில் இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நம்ம இப்போ லலிதா திரிபுர சுந்தரியாவும் அம்பால சக்தி உபாசனைக்காக நம்ம இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுறோம். இதே மந்திரத்தை கிருஷ்ணனுடைய மந்திரமாக அவர் அப்படியே ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பாஷ்யம் பண்ணியிருக்கார். அது எப்படின்றத நீங்கள் அந்த கமெண்ட்ரி போய் படிச்சிங்கன்னா தான் தெரியும். அது இன்னொரு காலத்தில் நமக்கு டைம் கிடைச்சா அந்த கமெண்ட்ரியை தனியாக பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம மெஜாரிட்டியாக எடுத்துக்கிறது லக்ஷ்மிதரருடைய கமெண்ட்ரி தான். அதனால் நான் லக்ஷ்மிதரருடைய கமெண்ட்ரியே எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த ஸ்லோகத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஸ்வாம் ஆராத்ய பிரணத ஜன சௌபாகிய ஜனனீம் புரா நாரி பூத்வா புரரிபுமபி க்ஷோபக் மனயத் ஸ்மரோபி த்வாம் நத்வா ரதிநயன லேக்யேன வபுஷா முனீனாம் அப்யந்த பிரபவதிஹி மோகாய மகதாம் என்பதுதான் இந்த ஸ்லோகத்துடைய இது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து. हरि ओम।
सहनो भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ஓம். ஆதி வராகனைப் போல அவதரித்த பூதேவி தாயை முராரி எப்படி தன்னுடைய கோரை பற்களில் தம்ஷ்ட்ரா அப்படின்றார் பாருங்க, நிமக்னானாம் தம்ஷ்ட்ரா முராரி பூ அப்படின்னு அதுதான் இங்க சொல்றார். அந்த தம்ஷ்ட்ரா கோரை பற்களை கொண்டு எப்படி அந்த வரதம் அப்படின்னா கீழ் நோக்கி அந்த கையை இப்படி வரதராஜ